Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி Yamaha R15 version 2. Yamaha R15 அப்படினு ஒரு வண்டியை இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால. ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக். அந்த வண்டி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது, ஒரு பெரிய சக்சஸ்னே சொல்லலாம். அதே வகையில தான் இந்த வண்டி வெர்ஷன் 2 னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதோட டிசைன் ஃப்ரண்ட் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி இருந்தாலும் இதோட பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட டயர் சைஸ், இதோட டெயில் லேம்ப், இதோட எக்ஸாஸ்ட் லுக், நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி அப்படியே R6 அப்படின்ற ஒரு சூப்பர் பைக்கை சின்னது பண்ணா என்ன லுக் கிடைக்குமோ அதே பினிஷ் தான் இந்த வண்டியிலயும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் மார்க்கெட்ல Yamaha LC4V அப்படின்ற ஒரு என்ஜின் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. LC4V அப்படின்னா லிக்விட் கூலண்ட் 4 வால்வ் என்ஜின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர் கூல்ட் என்ஜின் தான் எல்லா மேனுஃபேக்சரும் இந்தியால இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு ஃபர்ஸ்ட் டைமா லிக்விட் கூலண்ட் அவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. அதனால என்ஜின் வந்து ஒரு ரொம்ப ரிலையபிளாவும் ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரைடும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த என்ஜின் லிக்விட் கூலண்ட் அண்ட் டைசில் கோட் பினிஷோட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. Yamahaவோட இன்ஜின் எப்பவுமே பவர்ஃபுல்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில லுக்கும் அதே மாதிரி தான் அவங்களது. ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக் அவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டுக்கு. இந்த வண்டி அதே வகையில சேர்ந்தது தான். இவங்க R6ல இருந்து இதோட ஃப்ரண்ட் லுக், இதோட ஓவரால் லுக்கே வந்து சின்னது பண்ணாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லாம R6 என்ன டிசைன் இருக்குமோ அதோட ஹெட் லேம்ப் ஆகட்டும், அதோட வைசர் எல்லாமே என்ன லுக் இருக்குமோ அதே லுக் தான் இந்த வண்டியில இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி முன்னாடி இருந்து நம்ம பார்க்கும் போதே தெரியும், ஒரு ரொம்ப காம்பாக்டா, ரொம்ப ஸ்போர்ட்டி, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த வண்டி. இந்த வண்டியை நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு சூப்பர் பைக் ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். சேம் டைம் இதோட ஹெட்லைட்டும் அதே மாதிரி தான். ஒரு நம்ம லாங்ல இருந்து பார்க்கும்போது ஒரு சூப்பர் பைக் வர மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது இந்த வண்டியை இன்ட்ரோ듀ஸ் பண்ண புதுசுல. நிறைய பேர் சூப்பர் பைக் அப்படின்ட்டு கூட ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த வண்டி ஃபுல் ஃபேரிங் இருக்கிறதுனால இந்த வண்டியை ரைடிங் டைம்ல விண்டோட ஃப்ளோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு நார்மலா விண்ட் வந்து நம்மள ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்ணாது. ஒரு இந்த ஃபேரிங் நம்ம பார்க்கும்போது தெரியும், இதோட ஏர் ஃப்ளோலாம் இது வந்து ஸ்பிளிட் பண்ணி விடும். ஸோ நம்ம ரைட் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். சேம் டைம் நம்ம ஃபாஸ்டா போகும்போது அதோட ஏரோடைனமிக் ஒரு ரொம்ப ப்ராப்பரா நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டி. ஸ்பெஷல் எடிஷன்னா இதோட பெயிண்டிங், இதோட கிராபிக்ஸ் தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எல்லாமே என்ன ஒரு நார்மல் வண்டியில வருதோ அதே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் அவங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்ன அதுனா, இதுல டெல்டா பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் சாசி, அதாவது சாசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியால வந்த வண்டிகள் எல்லாமே ஒரு டியூப்ல பண்ண சாசி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இவங்க வெரி ஃபர்ஸ்ட் டைமா டெல்டா பாக்ஸ் சாசி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. டெல்டா பாக்ஸ் அப்படின்னா நம்ம அவங்க டியூப்ல பண்ண மாட்டாங்க. இந்த சாசி வந்து ரேசிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதே சாசி தான் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த சாசினால நமக்கு பாடியோட ஃபிளெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சேம் டைம் இதோட ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் அப்படின்றதுனால இந்த வண்டியை நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ரைட் பண்ற ஃபீல் நமக்கு கிடைக்குது. சேம் டைம் இந்த வண்டியை நிறைய கண்ட்ரில இன்க்ளூடிங் இந்தியால கூட இந்த வண்டியை ரேசிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் இந்த வண்டியை தான் ரைட் பண்ணிருக்கேன். நம்ம ஒரு ரொம்ப நல்ல வண்டின்னு சொல்லலாம். இதோட என்ஜின், இதோட சாசி எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம நல்ல குவாலிட்டியான பைக்கு இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த வண்டியோட சைட் ஷீட்ல ஒரு கார்பன் ஃபைபர் பினிஷ் கொடுத்திருக்காங்க. பட் அது கார்பன் ஃபைபர் இல்ல, நார்மல் ஃபைபர். அது மேல அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வண்டி ஒரு ஸ்பெஷல் எடிஷன்ன்றதுனால அதோட ஸ்டிக்கரிங், அதோட லுக்குக்காக இது ஒரு பினிஷ் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் பார்க்கும்போது தெரியும், இது வந்து ஒரு 2 பீஸ் சீட்னு சொல்லுவாங்க. 2 சீட்டர் மாதிரி இருக்கும். இந்த சீட் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல அவங்க ஒரு நார்மல் சீட் மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. இதோட பேக் லுக்கும் ஒரு கம்ப்ளீட்டா வேற டிசைன்ல பண்ணிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க R6 மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்கிறதுனால இதோட சீட்டும் அந்த வண்டி R6ல என்ன இருக்குமோ அதே தான் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த சீட் தனித்தனியா கொடுத்திருக்கிறதுனால இந்த வண்டியை நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். இந்த வண்டியோட டெயில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப. இதோட டெயில் மேலதான் சீட்டே வருது, அதாவது பில்லியன் ரைடர் உட்காந்துட்டு வர சீட்டே வருது. இந்த சீட் மேல நம்ம உட்காந்தோம்னா நம்ம ரைடர் ரைட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் வியூ, ரைடருக்கு தெரியற வியூவோட பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். இது கொஞ்சம் ஹைட்னு சொல்லலாம்.
சேம் டைம் இதோட டெயில் R6 மாதிரியே அவங்க பண்ணிருக்கிறதுனால தான் அந்த சீட் டிசைனும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதோட டெயில் லைட்டும் என்ன R6ல இருக்குமோ ஒரு டிட்டோ, ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம டெயில் லைட், இதோட இண்டிகேட்டர் அண்ட் இது நம்பர் பிளேட் வர அந்த கிளாம்ப் எல்லாமே அந்த வண்டியில என்ன இருக்குமோ அதே தான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வண்டியில ஒரு அடிஷனலா ஒரு இது கொடுத்திருக்காங்க. என்ன ஆகுதுன்னா இதோட மட் ஃபிளாப்னு சொல்லலாம். இந்த இன்னர் மட் கார்ட் இந்தியன் ரோடுக்காக பிளஸ் மண்ணு சேர் அந்த மாதிரி மேல எதுவும் அடிக்காம இருக்கிறதுக்காக RTO பர்பஸ்க்காக அடிஷனலா இந்தியாவுக்கு மட்டும் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில எக்ஸாஸ்ட் வெர்ஷன் 1ல அவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ சேம் எக்ஸாஸ்ட் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. பட் பின்னாடி லுக் அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணதுனால இந்த எக்ஸாஸ்ட் மேல வர கவரும் அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உள்ள வர எக்ஸாஸ்ட் சேமா இருந்தாலும் மேல வர கவர் அண்ட் பின்னாடி வர கப் புது டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட ஹேண்டில் பார் ரொம்பவே டிஃபரெண்ட். நார்மலா நமக்கு தெரிஞ்சது ஒரே பார் தான் வரும். பட் இதுல கிளிப் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 பீஸா வரும். வெறும் 4 டியூப்ல தான் அது ஃபிட்டிங்கே. அது ஆக்சுவலி நார்மலா வர வண்டிகள்ல இதோட டாப்ல ஃபிட் பண்ணுவாங்க. பட் இதுல 4 டியூப்ல தான் ஃபிட்டிங் வரும். இது ஒரு ரைடிங்க்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. சேம் டைம் இது ஸ்டைலிஷாவும் இருக்கு. இந்த வண்டியோட டேங்க் இந்த வண்டியோட டிசைனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு கிளீனா ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான டிசைன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இந்த வண்டியில நம்ம உட்காந்து ரைட் பண்ணும்போது நம்ம தை மசில் ஒரு காம்பாக்டா உள்ள இருக்கிறதுக்காக இந்த ஏரியால ஒரு கட் மாதிரி கொடுத்து சேம் டைம் அது ஸ்டைலுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டியும் ஒரு 12 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல கெப்பாசிட்டி. சோ இது ஒரு இந்த மாதிரியான வண்டிக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த வண்டியோட மீட்டர் ஒரு டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா நம்ம இதுவரையும் பார்க்காத மீட்டரா கூட சொல்லலாம். நார்மலா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ரவுண்ட் மீட்டர் இல்ல ஒரு ஓவல் டைப் மீட்டர் தான். பட் இதோட டிசைன் ரொம்பவே டிஃபரெண்ட். இதோட RPM ஒரு கிளீனா தெரியறதுக்காக RPM மீட்டர் மட்டும் ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பீடோ எல்லாமே டிஜிட்டல் டைப். இதோட ஃபியூல், இதோட ஓடோ, இதுலயே ரீசெட் அண்ட் ட்ரிப் எல்லாமே இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான மீட்டர். சேம் டைம் அதுல நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இதுல மேபி வண்டி ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இதோட ஹெட்லைட், மேபி எதனா ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருந்தனாலும் செக் லைட் வரும். கார்ல என்ன சிஸ்டம் இருக்கோ சேம் சிஸ்டம் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின், ஃபியூலிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது ECU தான். ECU அப்படின்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்ட். இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் எல்லாமே ரெகுலரா வர்றது. என்ன நமக்கு யூஸ் பண்ணுவோமோ நார்மலான வண்டியில வர மாதிரியே தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட அவுட்லுக் செகண்ட் வெர்ஷன்ல ஃபுல்லா R6 சின்னது பண்ணதுனால இதோட வீலும் சேம் அவங்க டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல அவங்க நார்மலான ஒரு டிசைன் வீல் தான் பண்ணிருந்தாங்க. பட் செகண்ட் வெர்ஷன் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல ஒரு மேஜர் சேஞ்ச் இந்த வண்டியோட வீல்ஸ்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இந்த வண்டியோட வீல் அலாய் ஒரு டிஃபரெண்ட் சைஸ் அண்ட் டிஃபரெண்ட் டிசைன் பண்ணாங்க. இதோட டிஸ்க் பிளேட் எல்லாமே சேஞ்சஸ் கொடுத்தாங்க. ஒரு புது சேஞ்சஸ் கொடுத்தாங்க. இதோட டயர் அவங்களுக்கு MRF ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வெர்ஷன் 1 இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்தே அவங்க டயர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் MRF தான் ஒரு நல்ல டிசைன், ஒரு நல்ல ப்ரொஃபைல் டயர் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியில டயர் அண்ட் இதோட ஃப்ரண்ட் வீல், இதோட டிஸ்க் எல்லாமே புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கு. இது வெர்ஷன் 1ல இருந்து சேம் சஸ்பென்ஷன் தான். ஒரு பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் இல்ல. இதுல சேம் டைம் லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. லிங்க் சஸ்பென்ஷன் நமக்கு லோட டிஃபரெண்டா கொடுக்கும். ஒரு ரொம்ப ஸ்மூத்தான டிராவல் கிடைக்கும். இந்த வண்டியில ஒரு ஸ்டேவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க வெர்ஷன் 1க்கும் 2க்கும். இதோட வீல் சைஸ், இதோட டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணதுனால இதோட ஸ்விங்காமும் அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இத பாக்குறதுக்கு சூப்பர் பைக்ல வர மாதிரியே தான் இருக்கு. இந்த வண்டியில ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் வருது. டிஃபால்ட்டாவே கிக் ஸ்டார்ட் அண்ட் சென்டர் ஸ்டாண்ட் வர்றது இல்ல. நம்ம எமோ R15 டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எமா எப்பவுமே ஒரு பவர்ஃபுல் பைக், பவர்ஃபுல் என்ஜின் தான் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது எப்பவுமே எமாவோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் ஒரு பவர்ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 ஸ்ட்ரோக்ல எமா RX 100 அதோட
135 அந்த பைக்லாம் வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அந்த பைக்கை லைக் பண்ணிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க கூட. சேம் டைப் இந்த வண்டியும் அதே மாதிரி தான். இது 2 ஸ்ட்ரோக்ல அவங்க எவ்வளவு பேர் எடுத்தாங்களோ சேம் டைம் 4 ஸ்ட்ரோக்லயும் அவங்க வந்து அந்த மாதிரி பேர் எடுத்திருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கூட குறையாம அதே லெவல் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகுறது அதோட கிரண்ட் பவர் தான். Yamaha கிட்ட ஸ்பெஷலி அதுதான், கிரண்டா இருக்கும் எப்பவுமே அவங்களோட என்ஜின். இந்த வண்டிலையும் அதே தான் ஃபீல் ஆகுது. பிளஸ் இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் என்ன அதோட ஒர்க் பண்ணுமோ அந்த ஒர்க் இதுல நமக்கு ஃபீல் பண்ண முடியும் ரைட் பண்ணும்போது. நம்ம எவ்வளவு ஹை ஸ்பீட்ல போய் பிரேக் பண்ணாலும் இந்த வண்டி ஈஸியா கண்ட்ரோல் ஆகுது. வெர்ஷன் 1ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. ஹேண்ட்லிங் வந்து ரியர் பிரேக் நம்ம அடிச்சோன்னா ரியர் கண்ட்ரோல் ஆகுறது கஷ்டம். அதோட ரியர் வீல் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருந்தது அதோட காரணம் கண்டிப்பா. பட் இந்த வண்டியில கொஞ்சம் ரியர்ல வெயிட் ஆட் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்விங் ஆர்ம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் ரியர்ல கொஞ்சம் பிராட் டயர் பண்ணதுனால ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் ஒரு நம்ம பிரேக் பண்ணும்போது எவ்வளவு ஹை ஸ்பீட்ல இருந்தாலும் ஈஸியா கண்ட்ரோல் ஆகுது வண்டி. அது ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ரிலையபிள் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரிலையபிளா இருக்கு என்ஜின். ஒரு ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்போதும் சரி, ஒரு லோ ஸ்பீட்ல இருந்து வண்டியை மூவ் பண்ணும்போதும் சரி, அந்த நாக்கிங் நாய்ஸ் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இதுல சுத்தமா இல்லை இந்த வண்டியில. இதோட என்ஜின் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, ஒரு ரொம்ப குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த வண்டியோட ஃபுல் ஃபேரிங் பைக் அப்படின்னாவே ஒரு ஃபைபர் சவுண்ட்லாம் ஒரு சீக்கிரமா சவுண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு ஃபிட்டிங்கும் அவங்க வந்து ப்ராப்பரான ஃபிட்டிங் கொடுத்து அதோட எந்த ஒரு கொஞ்ச நாள் ஆகுனாலும் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஃபிட்டிங், நல்ல ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா ஏரியாலையும். இதோட செயின் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு என்லெஸ் செயின். இதுல வந்து நம்ம நார்மலா வர மாதிரி லிங்க் வராது இந்த செயின்ல. இதோட செயின் நம்ம சேஞ்ச் பண்ணனாவே பின்னாடி இருக்க ஸ்விங் ஆர்ம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ரியர்ல ஒரு ஹெவியான வெயிட் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. இதோட சில விஷயங்கள்லாம் இந்த வண்டியில சேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம பார்த்தோம். அவங்க அவ்வளவு பண்ண மாதிரி ரியர்ல ஸ்ப்ராக்கெட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ராக்கெட் பிளஸ் இந்த வண்டியோட கேம் ஷாஃப்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதனால அந்த ரியர்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணா நார்மலா வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். பட் இவங்க கேம் அண்ட் ஸ்ப்ராக்கெட் ஒர்க் பண்ணதுனால அந்த ஃபீல் தெரியவே. வெர்ஷன் 1ல என்ன நம்ம பவர் ஃபீல் பண்ணுமோ சேம் பவர் இதுல இருக்கு. இது வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில. நான் சொன்ன மாதிரி கேம் அண்ட் ரியர் ஸ்ப்ராக்கெட் வீல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட சீட்டிங் பொசிஷனும் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு கண்டினியூட்டி சீட் தான் கொடுத்திருந்தாங்க வெர்ஷன் 1ல. பட் இதுல 2 பீஸ் சீட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட சீட்டிங் பொசிஷன் ரைடருக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் பில்லியன் ரைடர் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த வண்டியில பில்லியன் ஹோல்டர் கொடுக்கல. சோ அது இல்லாம இருக்கிறதுனால பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது, ஹைட்டா இருக்கும், ஏறி உட்கார்றது கஷ்டமா இருக்கும். செகண்ட் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பைக்கை யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங், இந்த மாதிரி ஒரு லுக்கை தான் அவங்க லைக் பண்றாங்க. இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் ஃபுல் ஃபேரிங்கா இருந்தாலும் சிட்டில நம்ம டர்ன் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு பெப்பியா இருக்கு. இந்த வண்டி ஈஸியா டர்ன் பண்ண முடியுது, ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. பிளஸ் ஒரு டிராபிக்ல நம்ம இருந்தாலும் ஒரு ரொம்ப வைடா இல்ல வண்டி, ஒரு நல்ல ஒரு காம்பேக்டா இருக்கு வண்டி. ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ற அளவுக்கு காம்பேக்டா இருக்கு. ஹை ஸ்பீட் பிரேக்கிங்க்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம லோ ஸ்பீட்ல யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இந்த வண்டி டபுள்ஸ்ல நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு பெரிய கஷ்டம் தெரியல. ஏன்னா சில வண்டி பின்னாடி இருக்கிற பில்லியன் ரைடர் கொஞ்சம் ஹைட்டா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா பேலன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் இதுல அந்த ஃபீல் தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அவங்க பின்னாடி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாலும் என்ன வெர்ஷன் 1ல நம்ம ஹேண்ட்லிங் ஃபீல் கிடைச்சதோ அதோட பெட்டராவே இதுல ஹேண்ட்லிங் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் ஒரு ஸ்விங் ஆர்ம் சேஞ்ச் பண்ணிருந்தாலும் அதோட சஸ்பென்ஷன், அதோட லிங்க் டைப்லாம் சேம் வெர்ஷன் 1ல இருக்கிறது தான் கொடுத்திருக்காங்க. பட் வெர்ஷன் 1ல இருந்ததோட இதுல நல்ல ஒரு டிராவல், நல்ல ஒரு ஆக்ஷன் கிடைச்சிருக்கு இந்த வண்டியில. ஒரு சஸ்பென்ஷன் நம்ம ஒரு சின்ன பள்ளமேட்ல ரைட் பண்ணாலும் அது ஒரு நல்ல ஹேண்ட்லிங் கிடைக்குது, நல்ல ஒரு டிராவல் கிடைக்குது. இதனால நமக்கு ஏன்னா இந்த மாதிரியான வண்டிகள் நம்ம ரைட் பண்ணும்போது இதோட பாடி பொசிஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் சீக்கிரமா அடாப்ட் பண்ணிப்பாங்க. பட்
அந்த மாதிரி இருக்கும்போது கூட சில பேருக்கு பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்க சஸ்பென்ஷன்ல அந்த பேக் பெயின் வராம இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜில அவங்க சஸ்பென்ஷன் டிராவல் ஏரியா நல்லா பண்ணிருக்காங்க. அதனால நம்ம பாடி பொசிஷன் ஒரு ஸ்போர்ட்டிவா சாஞ்சிட்டு ஓட்டினாலும் அந்த பேக் பெயின் வராம இருக்கிறதுக்காக ஒரு நல்ல டிராவலிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் ஃபோர்க் அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் ஃப்ரண்ட் வீல் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் சேஞ்ச் பண்ணதுனால இதுல வர ஃப்ரண்ட் ஆக்சல் சைஸ் எல்லாமே வேற. ஆனா இதோட டிராவலிங், இதோட ஃபோர்க் டியூப் எல்லாமே சேம் தான். அது கீழே வர ஒரு சின்ன யூனிட் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்க் பிளேட்ஸும் அதே தான். அவங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல கொடுத்ததுக்கும் இதுக்கும் ஒரு ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. மற்றபடி பிரேக்கிங் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட சைடு ஏரியா ஃபேரிங் பாத்தீங்கன்னா வெளியே அவுட்டர்ல பாக்குறதுக்கு சேம் வெர்ஷன் 1 மாதிரியே தான் இருக்கும். பட் உள்ள வந்து ஏர் ஃப்ளோ அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலா நம்ம இந்தியால வெதர் ரொம்ப ஹாட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான லிக்விட் கூலண்ட் என்ஜினுக்கு ஏர் ஃப்ளோ கொஞ்சம் நிறைய இருக்கணும். நிறைய இருந்ததுன்னா வண்டி இன்னும் ரொம்ப ரிலேபிளா இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க இன்டேக் ஏர்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக ஃபேரிங்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த வண்டியோட பட்ஜெட் எக்ஸ்-ஷோரூம் 1,08,000 rupees வருது. இந்த பிரைசிங்க்கு இந்த வண்டி கண்டிப்பா ஒர்த்தபிள் தான். இதே செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற மேனுஃபேக்சர் கொடுக்குற வண்டிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. பட் இந்த பிரைசிங் வந்து கண்டிப்பா இந்த வண்டிக்கு ஒர்த்தபிள் தான். இதோட ஸ்டைலிங், இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட குவாலிட்டி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட் ஒர்த்தபிள். இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிபிகேஷன் 150cc என்ஜின். இதோட BHP 16.8 BHP. இதுல ஃபர்ஸ்ட் டைமா டைசில் கோட் அப்படின்ற ஒரு பிஸ்டன் அண்ட் போர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டைசில் கோட் நார்மலாவே ஸ்போர்ட்ஸ் பைக் வரும். இது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறதுனால இதுலயும் அந்த பினிஷ் கொடுத்திருக்காங்க. இதனால என்ஜின் ஸ்மூத் அண்ட் மைலேஜ்லாம் நல்லா கிடைக்கும். இதோட மைலேஜ் 32 சிட்டில கிளைம் பண்றாங்க, ஹைவேல 42 கிளைம் பண்றாங்க. இது ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். Yamaha நார்மலா அவங்களோட கியரிங் எப்படி இருக்குமோ 1 down 5 up தான் இதுலயும் வருது. இது வந்து 4 valve என்ஜின், சிங்கிள் சிலிண்டர். இது லிக்விட் கூலண்ட் என்ஜின் அப்படின்றதுனால இதுல ரேடியேட்டர் வரும். இந்த ரேடியேட்டர் விண்ட் ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி உள்ள வந்து கிளீனா அவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அப்ராக்சிமேட்டா 1,08,000 rupees வருது. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போறது ஒரு காலத்துல ஆட்டோமொபைல் மார்க்கெட் ஃபுல்லா ரொம்ப பிரபலமா இருந்து மறுபடியும் திடீர்னு ரீஎன்ட்ரி கொடுத்த ஃபேமஸ் ஆன லெஜெண்டரி கார்ஸ் பத்தி தான். இந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போற கார் Volkswagen Beetle. இது வேர்ல்ட் ஃபேமஸ் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் Volkswagenோடது. இந்த கார் ஹிட்லரோட ஐடியால இருந்து உருவானதான். அதாவது அப்போ ஜெர்மனில வளர்ந்துட்டு வந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி சீப்பான ஒரு பட்ஜெட் காரை தயாரிக்க யோசனை கொடுத்தாரு ஹிட்லர். அந்த யோசனை மூலமா உருவானதுதான் இந்த Volkswagen Beetle. இந்த காரை 1930sலயே டிசைன் பண்ணிட்டாங்களாம். ஆனா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது 1945ல தானா. இத ஜெர்மனில கேஃபர் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஜெர்மன் மொழிப்படி கேஃபர்னா வண்டுன்னு அர்த்தம். இதனாலதான் இந்த காரை மத்த நாடுகள்ல பீட்டில்னு அழைச்சிருக்காங்க. நாளாக Volkswagen Beetleன்னு உலகம் பூரா ரொம்ப பிரபலமாயிடுச்சு இந்த கார். ஆனா இந்த காரோட ஃபார்மலான நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Volkswagen Type 1. அப்புறம் உலகம் முழுக்க Volkswagen Beetleனே Volkswagen Group இதை மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா Volkswagenங்கிறதுக்கு ஜெர்மன்ல மக்களுக்கான கார்னு தான் அர்த்தமா. அப்படி மக்களுக்கான கார் அப்படிங்கிற கம்பெனில இருந்து வெளிவந்ததுதான் இந்த அற்புதமான ஸ்போர்ட்டி பீட்டில். இது அப்போவே 1200, 1300, 1500 அல்டிமேட் சிசியோட வெளிவந்திருக்கு. அப்போ இருந்த காம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ் கார் டிசைன்ஸ்ல இது முக்கியமான ஒண்ணு. இந்த காரோட பவரை புரிஞ்சுக்கிட்ட கார் லவர்ஸ் இதை வச்சு ரேஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. காலப்போக்குல Volkswagen Beetle Type 1 வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன விண்டேஜ் கார்ஸ்ல ஒன்னா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் கூட Beetle ஆட்டோமொபைல் மார்க்கெட்ல புதுசா கிடைக்குது. அதுதான் நம்மளோட Volkswagen New Beetle. இது இப்போ ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்டைலா, காம்பாக்டா, அதே சமயத்துல ரீசனபிள் பவரோட டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ மார்க்கெட்ல இருக்க நியூ பீட்டில்ல 1984cc என்ஜின் வருது. அது மட்டும் இல்ல, இந்த என்ஜின் 114 bhp பவரை 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட நமக்கு கொடுக்குது. இப்ப தெரியும் இந்த காரோட பவர் என்னன்னு. இந்த பீட்டில் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான காம்பாக்ட் ஸ்பீட் மிஷின் தான்.
ஜெனரல் மோட்டார்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜெனரல் மோட்டார்ஸ்க்கு கீழே இருக்க ஒரு ஃபேமஸான ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் தான் செவ்ரோலெட். இவங்களோட ஒரு பிரபலமான மாடலை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுதான் செவி கேமரோ. இந்த காரை அப்போ மார்க்கெட்ல ஃபோர்ட் நிறுவனத்தோட ஒரு ஃபேமஸ் காருக்கு போட்டியா தான் தயாரிச்சிருக்காங்க. அந்த ஃபேமஸான ஃபோர்ட் கார் என்னன்றதை நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ கேமரா பத்தி சொல்லணும்னா இது அப்போ இருந்த போனி கார்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. செவி இதை ரொம்ப பெரிய அளவுல ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இது 1966ல மார்க்கெட்டுக்கு வந்தது. இந்த காரோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிட்டத்தட்ட 6 வேரியன்ட்ஸ் இருந்திருக்கு. கேமரோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1966ல இருந்து 1969 வரைக்கும் மார்க்கெட்ல இருந்தது. அதுக்கு அடுத்தது தான் செகண்ட் ஜெனரேஷன் கேமரோ 1970ல லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் செவ்ரோலெட் நிறுவனம் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டை செம கலக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஃபோர்த் ஜெனரேஷன் கேமரா டோட்டல் சேஞ்ச் ஓவரோட லான்ச் பண்ணப்பட்டது. ஃபோர்த் ஜெனரேஷன்ல அப்ப இருந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, நியூ லுக், ரொம்ப பவர், இப்படி எல்லாமே இருந்தது. அப்புறம் திடீர்னு செவ்ரோலெட் கேமராவோட ப்ரொடக்ஷனை நிறுத்தினாங்க. அப்போ நிறைய கார் லவர்ஸ் மத்தியில கிட்டத்தட்ட அது ஒரு விண்டேஜ் காரா மாறிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு அசர வைக்கும் 5th ஜெனரேஷன் கேமராவோட 2009ல செவ்ரோலெட் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. LS, LT அப்புறம் SS 3 வெர்ஷனோட லான்ச் ஆச்சு 5th ஜெனரேஷன் கேமரா. இதோட ஸ்டன்னிங் லுக்ல இது வெளிவந்த சில மாதத்துல வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது பத்தாததுக்கு டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஹாலிவுட் மூவில பம்பிள் பீங்கிற கேரக்டர்ல இந்த கார் வந்தது. அதனால இது இன்னும் உலகம் முழுக்க பிரபலமாச்சு. மத்த கார் மாதிரி இல்லாம 5th ஜெனரேஷன் கேமரா இப்போ ஒரு ஹாலிவுட் செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த போனி பீஸ்டும் கார் லவர்ஸ் மனசுல நீங்காம இருக்க சூப்பர் கார்ஸ்ல ஒண்ணு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போறது தான் ஃபோர்ட் மோட்டார்ஸோட மஸ்டாங். அமெரிக்கன் மசில் கார் ஃபேமிலியில பலரால இன்னைக்கும் ரொம்ப விரும்பப்படுற ஒரு ஜாயண்ட் பீஸ்ட் தான் ஃபோர்ட் மஸ்டாங். 1960ஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஃபோர்ட் ஃபால்கனுங்கிற போனி காரோட டிசைன்ல இருந்தா மஸ்டாங்கோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலை டெரைவ் பண்ணிருக்காங்க. ஃபோர்ட் மஸ்டாங் 1964ல லான்ச் ஆயிருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும் செவர்லெட் கேமரோக்கு எந்த கார் மார்க்கெட்ல பெரிய காம்படிட்டரா இருந்திருக்கும்னு. மஸ்டாங் அப்போ மார்க்கெட்ல வந்தப்போ இதோட தயாரிப்பு விலையை கட்டுப்படுத்தி குறைஞ்ச விலைக்கு மக்களுக்கு சேல் பண்றதுக்காக ஃபோர்ட் மோட்டார்ஸ் இந்த கார்ல ஃபோர்ட் ஃபால்கன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே சேம் ஸ்பேர்ஸ யூஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. என்னதான் சேம் ஸ்பேர்ஸ யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மஸ்டாங்கோட ரா பவரும் அதோட இன்டீரியர்ஸும் தான் மஸ்டாங்க மத்த ஃபோர்ட் கார்ஸ்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்ட் மஸ்டாங் ஒரு புது ட்ரெண்டா மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்ட் உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமா இருந்துட்டு வருது. அதுக்கு காரணம் இந்த ஜாயண்ட் பீஸ்ட வச்சு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்கள பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஃபோர்ட் மஸ்டாங்கோட பவரை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கார் பிரியர்களுக்கு மத்தியில இன்னைக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கு. இப்போ ஃபோர்ட் மஸ்டாங் அதோட 5th ஜெனரேஷன்ல இருக்கு. 2014ஓட எண்ட்ல 6th ஜெனரேஷன் ஃபோர்ட் மஸ்டாங் வேற லான்ச் ஆக போகுது. இதுல பல புது டெக்னாலஜிஸ் ரைடர்ஸோட கம்ஃபர்ட்டுக்காகவும் சேஃப்டிக்காகவும் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதோட பிசி பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமான பவரும் மட்டும் அப்படியே சஸ்டெயின் பண்ணிருக்காங்க ஃபோர்ட் மோட்டார்ஸ். இந்த வாரம் ரிவ்யூ பார்த்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் சரத்குமார்.